முதல்வராக விஜய் பதவியேற்றுக் கொண்டதும் தேர்தல் வாக்குறுதியில் கூறிய 3 முக்கிய திட்டங்களுக்கு கையெழுத்திட்டது கவனம் ஈர்த்துள்ளது. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட விஜய்க்கு பிரதமர் மோடி, காங்கிரஸ் முன்னணி தலைவர் ராகுல் காந்தி, திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அதே சமயம் முதல்வரான பிறகு விஜய் ஆற்றிய உரையை ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் இன்று காலை 10 மணிக்கு தமிழகத்தின் முதல்வராக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் சி. ஜோசப் விஜய் பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு ஆளுநர் அர்லேக்கர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். தொடர்ந்து 9 அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். இதையடுத்து பதவியேற்றுக் கொண்ட கையோடு முதல்வர் விஜய் 3 முக்கிய அறிவிப்புகளுக்கான கோப்புகளில் மேடையிலேயே கையெழுத்திட்டார். தனது தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்ற முக்கிய வாக்குறுதிகளான வீடுகளில் 2 மாதங்கள் 500 யூனிட் பயன்படுத்துபவர்களுக்கு 200 யூனிட் வரை இலவச மின்சாரமும், 500 யூனிட்டுக்கு மேல் பயன்படுத்துபவர்களுக்கு 100 யூனிட் இலவசமாகவும் வழங்கும் திட்டத்தில் கையெழுத்திட்டார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம், போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்கும் வகையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் போதைப்பொருள் தடுப்பு படை திட்டம் உள்ளிட்ட திட்டங்களில் கையெழுத்திட்டார். இதனை முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட விழா மேடையிலேயே கையெழுத்திட்டதால் அதிக கவனம் பெற்றது. விஜயுடன் அமைச்சர்களாக ஆனந்த், ஆதவர்ஜுனா, அருண்ராஜ், செங்கோட்டையன், வெங்கட்ராமன், சிடிஆர் நிர்மல்குமார், ராஜ்மோகன், பிரபு, கீர்த்தனா ஆகிய 9 பேர் பதவியேற்றுக் கொண்டது குறிப்பிடத்தக்கது.